ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 23/4/2024 ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 2/6/2. நம்ம போர்டு கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 7-1-7 நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே பவர் வச்சிங்கன்னா 2/62. முதல் நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 2/69. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள நம்பருக்கு நேற்று உள்ள கெஸ்ஸிங் நம்பருக்கு இதில் வந்து ஏபிக்கு அப்படியே 26 வச்சு விளாண்டுட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா 7-17 தான் கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் விளாண்டுற ஆட்டத்தெல்லாம் உங்களுக்கு எடுத்து பார்த்தாலும் தெரியும், வின்னிங் அடிக்க முடியாத மாதிரி தான் எடுத்துகிட்டு கொண்டு வராங்க ஆட்டத்தை. அதனால் ரொம்ப சிரமம். இந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக தான் எடுக்கிறோம். ஆனால் வந்து நம்ம 7-17 வரும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அது அப்படியே பவரில் வச்சு 2/62, நேற்று 2/69, இன்றைக்கி 2/62. ஒரே ஒரு நம்பரை மட்டும் மாற்றி விட்டு இன்றைக்கி விளாண்டுட்டாங்க. இந்த மாதிரி விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வின்னிங் எடுக்க ரொம்ப சிரமம். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மட்டு ரெகுலராக நம்ம பேட்டனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு வருவோம். அதனால் வந்து நம்மட்டு ரெகுலராக நீங்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை உங்கள் கெஸ்ஸிங்கை கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளாடுங்க. நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா 7-17 இந்த மாதிரி கொடுத்துட்டோம். நம்ம கொடுத்ததில் வந்து இன்றைக்கி எதுவுமே செட் ஆகலை. எல்லாம் பவரில் அப்படியே முழு வின்னிங்கே போயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சஞ்சய் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு வந்து 1-2ன்னு கொடுத்தாப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஞ்சய் சூப்பராக கொடுத்துருக்காப்புல கெஸ்ஸிங்கு. கொடுத்தால டபுள் இதில் வந்து உங்களுக்கு டபுள் ஷாட்டில் வந்து இன்றைக்கி பாஸு. வாழ்த்துக்கள் சஞ்சய். அடுத்தது பார்த்திங்கன்னா ரங்கசாமி பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 6-3ன்னு கொடுத்தாப்புல. அவர் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 6 மட்டும் தான் பாஸு. இன்றைக்கி கொடுத்தது 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கொடுத்தவங்க எல்லா நம்பரும் கொஞ்சம் செட் ஆகலை. மற்றபடி வந்து 7-7-2 கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 62ன்னு ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் வந்து இவங்க 2 பேர் தான் கரெக்டாக நீங்கள் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களோட கமெண்ட்டே நீங்கள் போடுங்க. ஆனால் வந்து ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு விளாடுங்க. ஏன் சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நஷ்டம் வரதான் செய்யும். அதனால் பார்த்து எடுத்து ப்ளே பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்து தோதானா மட்டும் எடுங்க. நம்ம கொடுக்குறது பெருசு கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வரதா மட்டும் பார்த்துக்கோங்க, வந்தால் மட்டும் எடுங்க. நான் வந்து பழைய பேட்டர்னில் விளாட்றது இல்லை. விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி கண்டிப்பாக பிடிச்சிருவோம். ஆனால் இந்த விளாட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடு சென்டரில் வந்து 5 வச்சு முடிக்கிறாங்க. 5-0. பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து 5 வச்சு வேலையை முடிக்கிறாங்க. இல்லைன்னா 0 வருது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 6 வருது. இந்த 3 நம்பர் தான் ஏம் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க இந்த மாதத்தில். அதனால் கொஞ்சம் சுதாரித்து விளாடுங்க. இந்த மாதம் இந்த 3 நம்பரும் வராமல் என்றைக்கு வருதுக்கோ அன்றைக்கி தான் நம்ம கரெக்டாக கெஸ்ஸிங் எடுக்க முடியும். ஏன்னா வந்து விளாண்டுறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதம் உள்ளதை எடுத்து பாருங்கள். 24 வரைக்கும் தேதி வரப்போகுது. இது வரைக்கும் எப்படி விளாண்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும். 5-0-6 தான் அதிகமாக விளாண்டுருப்பாங்க பி போர்டு. சி போர்டுக்கும் அதே மாதிரி தான் விளாண்டுருப்பாங்க. இப்படி விளாண்டாங்கன்னா நம்ம வந்து வின்னிங் எடுக்க ரொம்ப சிரமம். அதனால தான் சொல்கிறேன். ஆனால் நம்ம இருந்தாலும் கெஸ்ஸிங் கொடுக்குறது நம்ம எடுத்துருவோம். இதெல்லாம் உங்கள் கணக்கில் தோது வந்தால் மட்டும் எடுங்க. நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு 4 நம்பர் 100 ரூபாய்க்குள்ளே தான் நம்பர் தரோம். அந்த நம்பருக்குள்ளே நம்ம பார்ப்போம். கெஸ்ஸிங்கில் நமக்கு தோது வந்தால் மட்டும் எடுப்போம், இல்லைனா விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம வந்து 24ஆம் கெஸ்ஸிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா 24ஆம் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது 5-0. பி போர்டு பார்த்திங்கன்னா 7-2. சி போர்டு பார்த்திங்கன்னா 8-6. இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இன்னொரு நம்பர்னு பார்த்திங்கன்னா 1 வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம 1 எடுக்கலை. ஆனால் இதுதான் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுங்க. இதில் ஏபிசி பார்த்திங்கன்னா ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 5-7-8. அடுத்தது பார்த்திங்கன்னா 5-7-6. அடுத்தது பார்த்திங்கன்னா 5-26. அடுத்தது பார்த்திங்கன்னா 5-28. இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இது ஒரு சைபர்களை பார்த்திங்கன்னா 0-78, 0-7-6, 0-2-6. அடுத்தது பார்த்திங்கன்னா 0-28. இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 8-6. இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நாளைக்கு சைபர்களெலாம் கூட ஓகே பண்ணிக்கோங்க. 0-78, 0-26, 0-26, 0-28. ஒருவேளை 16 வந்துச்சுன்னா நீங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து போடுங்க. 16-18 தனியாக எழுதி தரேன். 0-18, 0-16. ஏன்னா இதை 2 நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இதை அடிச்சிருவாங்க. அதுக்காண்டி தான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் தோது வந்தால் மட்டும் எடுங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றியோடு நம்ம மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரலான்னா உங்கள் கெஸ்ஸிங்கை விட்டுருங்க. நாளை கழித்து பார்த்துக்கலாம்.